ஸ்வேதா 23 வயது, அழகும் இளமையும் நிறைந்தவள். கணவன் வெளியூரில் வேலை செய்வதால் தனிமையில் வாடுபவள். அருண் ஸ்வேதாவின் கணவன், டெல்லியில் சாதாரண தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவன். ராகவ் ஸ்வேதாவின் மூத்த மைத்துனர், லக்னோவில் வசதியாக வசிப்பவர். ரேகா ராகவின் மனைவி. லக்னோவில் அந்த பெரிய வீட்டில் ஸ்வேதா தன் மைத்துனர் ராகவ் மற்றும் அவர் மனைவி ரேகாவுடன் வசித்து வந்தாள். ஸ்வேதாவின் கணவன் அருண் டெல்லியில் ஒரு சிறிய வேலையில் இருந்ததால் போதிய வருமானமின்றி அவளை அழைத்து செல்லவில்லை. மாதம் ஒரு முறை கூட அவனால் வர முடியாது. போனில் மட்டுமே அவர்கள் அன்பு பரிமாறிக்கொள்ள முடிந்தது. ஸ்வேதா பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பாள். எப்போதும் தன்னை சிங்காரித்து கொள்வதில் அவளுக்கு அலாதி பிரியம். பகல் பொழுதை அன்னை ரேகாவுடனும் அவரது மகன் ரித்தியுடனும் கழித்து விடுவாள். ஆனால் இரவு நேரங்கள் அவளுக்கு நரகமாக இருக்கும். பக்கத்து அறையில் ராகவ் ரேகா தம்பதியரின் அந்யோன்யமான சத்தங்கள் கேட்கும்போது தனது இளமை வீணாகிறதோ என்ற ஏக்கம் அவளுக்குள் எழும். ஒரு முறை ரேகாவின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவள் தன் மகன் ரித்தியுடன் ஊருக்கு புறப்பட்டாள். ஸ்வேதா, உன் மாமாவை பார்த்துக்கோ, அவருக்கு தேவையானதை சமைத்து கொடு, நான் போனில் விபரத்தை சொல்லிவிடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அன்று இரவு ராகவ் அலுவலகத்திலிருந்து களைப்பாக திரும்பினார். வீட்டில் மனைவி இல்லை என்பது அவருக்கு தெரியவில்லை. நேராக குளியலறைக்குள் சென்றவர், ரேகா, கொஞ்சம் துண்டு எடுத்து கொடுப்பா என்று குரல் கொடுத்தார். ஸ்வேதா துண்டை எடுத்துக்கொண்டு போய் கதவை தட்டினாள். ராகவ் தன் மனைவிதான் வந்திருக்கிறாள் என்றெண்ணி கதவை திறந்து அவளது கையை பிடித்து உள்ளே இழுத்தார். சவரில் இருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்க ஸ்வேதா முற்றிலும் நனைந்து போனாள். அதிர்ச்சியில் அவள் நிமிர்ந்து பார்க்க அவளது அழகை கண்டு ராகவ் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். ஸ்வேதா வெட்கத்திலும் அதிர்ச்சியிலும் அங்கிருந்து தன் அறைக்கு ஓடினாள். சிறிது நேரம் கழித்து ராகவ் வெளியே வந்து ரேகா ரேகா என்று கூப்பிட்டார். ஸ்வேதா ஈரத்தலையுடன் மெல்ல வெளிப்பட்டு, அண்ணி ஊருக்கு போயிருக்காங்க மாமா, வாங்க சாப்பிடலாம் என்றாள். சாப்பாட்டு மேசையில் நிலவிய அமைதியை ராகவ் உடைத்தார். சாரி ஸ்வேதா, நான் ரேகான்னு நினைச்சி தப்பா நடந்துகிட்டேன் என்றார். பரவாயில்லை மாமா, எனக்கு தெரியும், நீங்க தெரியாம தான் செஞ்சிருக்கீங்கன்னு என்று அவள் தலை குனிந்து பதில் சொன்னாள். இருவரும் அன்று இரவு நீண்ட நேரம் மனவிட்டு பேசினார்கள். ராகவ் அவளுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்தார். அந்த நெருக்கம் ஸ்வேதாவிற்கு ஒரு புதுவிதமான உணர்வை தந்தது. மறுநாள் காலை ராகவ் அலுவலகம் செல்லவில்லை. இன்னைக்கு லீவு ஸ்வேதா, நீ ரொம்ப நாளா எங்கேயும் வெளியே போகலைல, நாம இன்னைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் என்றார். ஸ்வேதா முதலில் தயங்கினாலும் பிறகு அவருடன் கிளம்பினாள். அவர்கள் இருவரும் படம் பார்த்துவிட்டு ஷாப்பிங் செய்துவிட்டு உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினர். திரும்பும் வழியில் அருண் போன் செய்தான். ராகவ் டாக்ஸியில் ஏறுவதற்கு அவளை கூப்பிட்ட சத்தம் போனில் கேட்டுவிட்டது. ஸ்வேதா அவசரமாக போனை வைத்தது அருணுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இரவு உணவின் போது ஸ்வேதா ராகவிடம் சொன்னாள், இன்னைக்கு நீங்க என் கணவர் இல்லாத குறையை தீர்த்துட்டீங்க மாமா, நீங்க ரொம்ப நல்லவர். அதற்கு ராகவ் புன்னகையுடன், அவன் இல்லாத குறையை என்னால் எப்படி தீர்க்க முடியும் ஸ்வேதா என்றார். ஸ்வேதா ஒரு குறும்பு பார்வையுடன், நீங்க அவரோட அண்ணன் தானே, அவருக்கு இருக்கும் எல்லா உரிமையும் உங்களுக்கும் உண்டு என்று இரட்டை அர்த்தத்தில் கூறிவிட்டு சிரித்தாள். ராகவுக்கு அவளது மன ஓட்டம் புரிந்தது. அடுத்த நாள் காலை அருண் போன் செய்து விசாரித்தபோது ஸ்வேதா முன்னுக்கு பின் முரணாக பேசினாள். நேத்து மார்க்கெட் போனேன். இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மாமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு என்று மழுப்பினாள். அருண் குழப்பமடைந்தாலும், சரி, உடம்பை பார்த்துக்கோ, அண்ணன் கிட்ட சொல்லி மருந்து வாங்கிக்கோ என்று கூறி வைத்தான். ராகவ் அலுவலகம் சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டில் ஸ்வேதா மட்டும் தனியாக இருந்தாள். அவளது மனம் இப்போது ராகவின் நினைவுகளிலேயே நிறைந்திருந்தது. தன்னிடம் காட்டிய அந்த தற்காலிக அன்பு அவளை தவிக்க வைத்தது. மீண்டும் ராகவிடம் பேச வேண்டும் என்ற துடிப்புடன் அவள் தன் போனை எடுத்தாள். ஸ்வேதா ராகவின் வசீகர பேச்சில் தன்னை முழுமையாக இழந்திருந்தாள். அவளது போன் இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. டெல்லியிலிருந்து அருண் பலமுறை அழைத்தான். ஆனால் ஸ்வேதா ராகவுடனான அரட்டையில் மூழ்கியிருந்ததால் அழைப்பை ஏற்கவில்லை. தன் கணவன் தன்னை தேடுவான் என்ற எண்ணமே அவளுக்கு அப்போது வரவில்லை. அன்று மாலை ராகவ் வீட்டிற்கு வரும்போது கையில் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கோனுடன் வந்தார். ஸ்வேதா ஆச்சரியத்துடன், என்ன மாமா, ஒன்றுதான் வாங்கி வந்திருக்கிறீர்கள் என்றாள். ராகவ் குறும்புடன், நாம் இருவரும் இதையே பகிர்ந்து கொள்வோம்
எதற்கு தனித்தனியாக என்றார். அந்த நெருக்கம் ஸ்வேதாவை இன்னும் உற்சாகப்படுத்தியது. இருவரும் ஒன்றாக அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டனர். இப்போது அருணின் நினைவு வருகிறதா என்று ராகவ் கேட்க, இல்லை, இப்போதெல்லாம் அவன் நினைவே வருவதில்லை என்று துணிச்சலாக பதிலளித்தாள் ஸ்வேதா. ராகவ் மெல்ல அவளது கையை பிடித்து, அருண் உன்னை தனியா விட்டுவிட்டான். ஆனால் நான் அவனுடைய எல்லா குறைகளையும் உனக்கு தீர்த்து வைப்பேன் என்றார். அந்த வார்த்தைகள் ஸ்வேதாவின் கட்டுப்பாட்டை உடைத்தன. ராகவ் அவளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றார். பல நாட்களாக தனிமையில் வாடிய ஸ்வேதாவிற்கு அந்த தவறு ஒரு சுகமாக தெரிந்தது. அவர்கள் இருவரும் தங்கள் உலகத்தில் மூழ்கியிருந்தபோது திடீரென அறையின் விளக்குகள் எரிந்தன. கதவு திறந்திருந்தது. அதிர்ச்சியில் இருவரும் பார்த்தபோது வாசலில் அருண் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. ஸ்வேதா பதற்றத்தில் போர்வையால் தன்னை மூடிக்கொண்டாள். ராகவ் அவசரமாக தன் ஆடைகளை சரி செய்தார். அருண் பாய்ந்து வந்து தன் அண்ணனின் கன்னத்தில் ஒரு பலமான அறையை விட்டான். அண்ணா, என் சொந்த அண்ணனே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்று கத்தினான். ஸ்வேதா உடனே தந்திரமாக மாறினாள். அழுது கொண்டே, அருண், நீ சரியான நேரத்திற்கு வந்தாய். உன் அண்ணன் என்னை கட்டாயப்படுத்தினார். என்னை தப்பிக்க விடுங்கள் என்று கெஞ்சினேன் என்று பொய் சொன்னாள். ராகவ் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஸ்வேதா, என்ன பேசுகிறாய்? நீதானே உன் விருப்பப்படி வந்தாய் என்று கதறினார். அருண் ஸ்வேதாவை பார்த்து எள்ளி நகையாடினான். அடுத்த நொடி ஸ்வேதாவின் கன்னத்திலும் ஒரு அறை விழுந்தது. என்னை ஏமாற்ற நினைக்காதே ஸ்வேதா. நான் வந்து 5 நிமிடங்கள் ஆகிறது. நீங்கள் பேசியது, சிரித்தது எல்லாம் என் காதில் விழுந்தது. உன் போன் பிஸியாக இருந்தபோதே எனக்கு சந்தேகம் வந்தது. உனக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னதால் பதறிப்போய் கிளம்பி வந்தேன். வீட்டின் மாற்று சாவி என்னிடம் இருப்பது உனக்கு தெரியாதா என்று ஆக்ரோஷமாக பேசினான். மறுநாள் காலையிலேயே ரேகா அண்ணி அங்கு வந்து சேர்ந்தார். அருண் ஏற்கனவே போனில் நடந்தவற்றை அவரிடம் சொல்லியிருந்தான். ரேகா கதறி அழுதார். உன்னை நம்பி இந்த வீட்டை விட்டு சென்றேனே, என் அன்பில் என்ன குறை கண்டாய்? உன் மகனை பற்றியாவது யோசித்தாயா? அவனுக்கு தெரிந்தால் உன் முகம் என்னவாகும் என்று ராகவை சாடினார். ரேகா தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். உன்னை மன்னிப்பதே கிடையாது. கூடிய விரைவில் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகிறேன். என் மகனையும் உன்னிடமிருந்து தூரமாகவே வளர்ப்பேன் என்று கூறிவிட்டு வெளியேறினார். அருணும் ஸ்வேதாவை அங்கேயே விட்டுவிட்டு டெல்லிக்கு கிளம்பினான். அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினான். ஸ்வேதா ராகவ் மீது பழி போட முயன்றதால் ராகவும் அவளை துரத்திவிட்டார். இன்று 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஸ்வேதா தன் பிறந்த வீட்டில் பாரமாக கிடக்கிறாள். ஊர் மக்களின் ஏளன பேச்சுகளுக்கும் வறுமைக்கும் இடையே அவள் வாழ்க்கை நரகமாகி போனது. ராகவ் அந்த பெரிய வீட்டின் தனி மரமாக வாழ்கிறார். 2 வருடங்களாக தன் மகனின் முகத்தை கூட அவர் பார்க்க முடியவில்லை. 2 வருடங்கள் ஓடி மறைந்தன. காலத்தின் சக்கரம் சுழன்றாலும் அன்று ஸ்வேதாவும் ராகவும் செய்த அந்த ஒரு தவறு இன்னும் அவர்களை சுட்டெரித்து கொண்டுதான் இருந்தது. லக்னோவில் இருந்த அந்த பெரிய வீடு இப்போது ஒரு சுடுகாடு போல நிசப்தமாக இருந்தது. ராகவ் இப்போது ஒரு நடமாடும் பிணமாக மாறி போயிருந்தார். ரேகா விவாகரத்து பெற்று மகனுடன் சென்ற பிறகு ராகவால் யாரிடமும் முகம் கொடுத்து பேச முடியவில்லை. வேலைக்கு சென்றால் சக ஊழியர்களின் பார்வையில் ஏளனம் தெரிவது போல அவருக்கு தோன்றும். ஒரு நாள் இரவு ராகவ் மது அருந்திவிட்டு தன் மகன் ரித்தியின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தார். அப்போது போன் அடித்தது. அது ரேகா. ராகவ், ரித்திக்கு நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு அவார்டு தராங்க. அவன் உங்களை ரொம்ப தேடுறான். ஆனா உங்களை அங்க வர சொல்ல எனக்கு மனசு வரல. ஒரு தகப்பனா நீ தோத்துட்ட ராகவ் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். ராகவ் தன் தலையில் கை வைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதார். இந்த கௌரவமும் பாசமும் இனி ஒருபோதும் கிடைக்காது என்ற உண்மை அவரை இன்னும் வாட்டியது. மறுபுறம் ஸ்வேதாவின் நிலை இன்னும் மோசமானது. தன் பிறந்த வீட்டில் அவளை ஒரு வேலைக்காரி போலத்தான் நடத்தினார்கள். அருண் விவாகரத்து செய்த பிறகு அவளுக்கு சமூகத்தில் எந்த மரியாதையும் இல்லை. அவளது அழகை பார்த்து ரசித்த அதே கண்கள் இப்போது அவளை ஒரு ஒழுக்கங்கெட்டவள் என்று முத்திரை குத்தி பார்த்தன. அவளது தம்பி அடிக்கடி சொல்வான், உன்னாலதான் இந்த குடும்பமே மானம் கெட்டு நிக்குது. பேசாம எங்காவது போய் தொலைக்க கூடாதா? ஸ்வேதா கண்ணீர் வடித்தபடி சமையலறை வேலைகளை செய்வாள். ராகவ் மீது பழி போட்டதால் ராகவிடமிருந்து அவளுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. திடீரென ஒரு நாள் ஸ்வேதா லக்னோவில் உள்ள ஒரு கோயிலில் ராகவை பார்த்தாள். ராகவ் அடையாளம் தெரியாத அளவிற்கு மெலிந்து போயிருந்தார்.
மாமா என்று மெல்ல அழைத்தாள் ஸ்வேதா. ராகவ் அவளை பார்த்தார். அவர் கண்களில் கோபம் இல்லை, மாறாக ஒரு வெறுமை இருந்தது. ஏன் ஸ்வேதா, உன் ஒரு ஆசையால என் வாழ்க்கையே போச்சு. நானும் உன் ஆசைக்கு இணங்குனதுதான் நான் செஞ்ச தப்பு. இப்போ 2 பேரும் என்ன மிச்சம் வச்சிருக்கோம்? ஸ்வேதா அழுதாள். மன்னிச்சிருங்க மாமா, அன்னைக்கு பயத்துல உங்க மேல பழி போட்டேன். அருண் இப்போ எப்படி இருக்கான்? ராகவ் கசப்புடன் சிரித்தார். அருண் இப்போ மறுமணம் செஞ்சுக்க போறான். ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு கிடைச்சிருக்கா. ஆனா நமக்கோ என்று இழுத்தார். ராகவும் ஸ்வேதாவும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். அவர்கள் இருவருமே இப்போது தங்களின் அந்த பழைய அழகையும் இளமையையும் இழந்துவிட்டனர். மிஞ்சியது என்னவோ தீராத குற்ற உணர்ச்சியும் தனிமையும் தான். அந்த சம்பவம் அந்த பகுதியை சுற்றியுள்ள அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. கணவன் மனைவியிடையே இருக்கும் விரிசலை துரோகத்தால் நிரப்ப முயன்றால் அது ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது, மாறாக ஒரு பெரிய பள்ளத்தை தான் உருவாக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அருண் மறுமணம் செய்து கொண்டு புது வாழ்க்கையை தொடங்கிவிட்டான் என்ற செய்தி ஸ்வேதாவிற்கு பேரடியாக இருந்தது. காலத்தின் கட்டாயம் அவளை ஒரு சிறிய துணிக்கடையில் வேலைக்கு சேர்த்திருந்தது. ஒரு காலத்தில் பட்டும் பட்டாடையுமாக வலம் வந்த ஸ்வேதா இன்று அதே கடையில் வாடிக்கையாளர்களுக்கு சேலைகளை மடித்து காட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். ஒரு மாலை பொழுது ஸ்வேதா வேலை பார்க்கும் அதே கடைக்கு ஒரு தம்பதி வந்தனர். அவர்கள் கையில் ஒரு கைக்குழந்தை இருந்தது. அவர்களை பார்த்ததும் ஸ்வேதாவின் கை கால்கள் நடுங்கின. அது அருண். அவனுடன் இருப்பது அவனது புது மனைவி. அருண் ஸ்வேதாவை பார்த்தான். அவனது கண்களில் இப்போது கோபம் இல்லை, மாறாக ஒருவிதமான அனுதாபம் மட்டுமே இருந்தது. அவன் மனைவியிடம், நீ சேலையை தேர்ந்தெடு, நான் குழந்தையை வெளியே கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு நகர முயன்றான். ஸ்வேதா ஓடிப்போய் அவனிடம், அருண், ஒரு நிமிடம் நில்லு, என்னை மன்னிச்சிடு என்று கதறி அழுதாள். அருண் அமைதியாக, உன்னை நான் எப்போதோ மன்னித்து விட்டேன் ஸ்வேதா. அன்று நீ செய்தது துரோகம் என்றால் இன்று நீ அனுபவிப்பது அதற்கான தண்டனை. ஒரு உறவில் உண்மை இல்லை என்றால் அங்கே எதுவும் நிலைக்காது. எனக்கு இப்போது ஒரு அழகான குடும்பம் இருக்கிறது. தயவு செய்து பழைய நினைவுகளை கிளறி அந்த நிம்மதியை கெடுத்து விடாதே என்று மென்மையாக ஆனால் உறுதியாக கூறிவிட்டு சென்றான். இன்னொரு பக்கம் ராகவ் தன் வீட்டை விற்றுவிட்டு ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு பெருந்தொகையை தானமாக வழங்கினார். என் பாவம் இந்த செல்வத்தால் தீராது, ஆனால் என் மகனுக்காவது நல்ல எதிர்காலம் கிடைக்கட்டும் என்று எண்ணி மீதமிருந்த பணத்தை ரித்தியின் பேரில் வங்கியில் வைப்பு தொகையாக போட்டார். ஒரு நாள் ராகவ் ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்த போது தூரத்தில் தன் மகன் ரித்தி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தார். ஓடிப்போய் அணைக்க துடித்தது அவர் மனம். ஆனால் ஒரு துரோகியாக அவன் முன் நிற்க அவருக்கு துணிச்சல் வரவில்லை. ரித்தி சிரித்து பேசுவதை தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு கண்ணீருடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். ஸ்வேதாவும் ராகவும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் அவர்கள் இருவரும் சுமக்கும் சிலுவை ஒன்றுதான், குற்ற உணர்ச்சி. ஸ்வேதா அன்று இரவு தன் டைரியில் இப்படி எழுதினாள், அழகு என்பது உடலில் இல்லை, நாம் காக்கும் உறவுகளின் நேர்மையில் இருக்கிறது. ஒரு நிமிட தாகத்திற்காக வாழ்நாள் முழுக்க தவிக்கும் இந்த தனிமையே எனக்கு பாடம். வாழ்க்கை அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது, ஆனால் அவர்கள் அதை கையாண்ட விதம் அவர்களை இன்று ஏதுமற்றவர்களாக ஆக்கிவிட்டது. துரோகம் என்பது ஒரு கத்தி போன்றது. அது முதலில் உறவுகளை வெட்டும், பிறகு அதை ஏந்தியவனையே குத்தும். உறவுகள் என்பது நம்பிக்கையின் மெல்லிய நூலால் பிணைக்கப்பட்டவை. சில நிமிட இன்பத்திற்காக அந்த நம்பிக்கையை உடைக்கும் போது அதன் விளைவு ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரழித்துவிடும். உங்களை நேசிக்கும் வாழ்க்கை துணை கிடைப்பது வரம். அவர்களுக்கு துரோகம் இழைக்காதீர்கள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.